ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். என்னன்னு சொல்றேன்? நீயும் அப்பாவும் அந்த சிவன் கோயில் இருக்கிற பெரிய பூசாரியை திரும்ப போய் பாத்தீங்களா? எதுக்கு? ஆமாமா. சரி, அது போகட்டும். இந்த ரகசியத்தினால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம தடுக்கிறதுக்கு அம்மன் கோயில் பூசாரி தீர்த்தத்தை கொடுத்தாரு. அதுக்காக அந்த பூசாரியவே நேர்ல பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்ச உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த கிழவி வந்து மிரட்டினால. அப்படி இருக்கும்போது சிவன் கோயில் பூசாரிக்கு மட்டும் அடங்கிடுவாளா? பூசாரிய வலது கைய அறுத்து இடது கையில வச்சு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. மா, அந்த கிழவியோட பாச்சாலாம் இந்த சிவன் கோயில் பூசாரி கிட்ட ஒன்னும் செல்லுபடி ஆகாதுமா. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பூசாரி. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். அந்த கிழவிய அவர் அடக்கி வச்சாருனா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அந்த சூனியக்கார கிழவிய அந்த பூசாரியை டீல் பண்ணிப்பாரா? இல்ல நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதுக்கு அவருக்கு நாம எந்த உதவியும் செய்ய தேவையில்ல. நாம அவருக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன் உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கிற அந்த பாம்பை அடிச்சே கொல்லணும். என்னன்னு சொல்ற? அந்த பாம்பை நம்ம அடிச்சு கொள்றதா? அது எப்படின்னு முடியும்? முடியுமா? அந்த கிழவிதான் இது எல்லாத்துக்குமே சூத்திரதாரி. அந்த பூசாரி தன் சிவசக்தியால அந்த கிழவிக்கு வாய்ப்பூட்ட போட்டுருவார். அதை பேச விடாம பண்ணிடுறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த கிழவியோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த பாம்பு அவகிட்ட இருந்து எந்த உத்தரவும் வராதப்போ அந்த பாம்பு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்குமா. அந்த நேரத்துல தான் அந்த பாம்பை அடிச்சு கொல்றோம். ஏண்டா செல்வம், கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பாம்புக்கும் ஒரு சக்தி இருக்குல்லடா, அத போய் எப்படிடா கொல்ல முடியும்? மா, அதுக்கும் ஒரு வழிமுறையை சொல்லி அதை கொல்றதுக்காக அந்த தெய்வீக பொருளை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அந்த சாமியார். அப்படி என்ன பொருள் கொடுத்து அனுப்புனாரு? இதுதாம்மா அந்த தெய்வீக பொருள். சக்தி நிறைஞ்ச அந்த சிவனோட விபூதி இது. இந்த விபூதிய அந்த பாம்பு மேல நாம தூவிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த பாம்பு தன்னோட சக்தியை இழந்து சாதாரண பாம்பாயிரும். அதுக்கப்புறம் அந்த பாம்பை பெட்ரோல் ஊத்தி நாம எரிச்சிட்டோம்னா அது சாம்பல் ஆயிரும். அதோட அந்த பாம்பு கதை முடிஞ்சது. ஐயோ, என்னென்ன பேசுற? அண்ணா, அந்த பாம்பு ரூபத்துல இருக்கிறது வள்ளிங்கிற ஒரு பொண்ணுன்னு. இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா அந்த பொண்ணை கொல்ற மாதிரி ஆகும். தயவு செஞ்சு நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். அது சரி, அந்த பாம்பை நாம கொல்லன்னு வச்சுக்க, அந்த பாம்பு நம்மள கொல்றோம், பரவாயில்லையா? அதுக்காக அந்த பொண்ணை போய் கொல்ல போறேங்கறியா? அம்மா செண்பகம், நீ சொல்ற விஷயத்த நாங்களும் பூசாரி கிட்ட சொன்னோம். அந்த பொண்ணை கொல்றது பாவம்னு நாங்களும் சொன்னோம். ஆனா பூசாரி என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பாம்பு ஒரு விஷ ஜந்து, அதை அடிச்சு கொன்னு உங்க உயிரை காப்பாத்தீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாருமா. அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த முடிவுக்கே வந்தோம்மா. அப்பா இருந்தாலும் அக்கா, அப்பாவும் அண்ணனும் சொல்றத கேளு. நான் என்ன சொல்றேன்னா, உன் உயிர் தான் முக்கியம். உன்னை கொல்ல வர்ற பாம்ப நம்ம கொல்றது தப்பே இல்ல. அந்த பூசாரி தெளிவா சொல்லிருக்கார்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு செண்பகம், எங்க எல்லாருக்குமே நீ ரொம்ப முக்கியம். உன்னை நாங்க காப்பாத்துறதுக்காக தான் இதை நாங்க பண்ண போறோம். அதனால அந்த பாம்பை நாங்க கொன்னுதான் ஆகணும். இந்த பாருடி, உன் உயிரை எடுக்க வந்த அந்த விஷப்பாம்புக்கு நீ பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி காட்ட நினைச்சா அதுதான் உன் உயிருக்கு கேடா வரும். அத புரிஞ்சுக்கோ. என்னம்மா செண்பகம், பலமா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. அப்பா, அந்த பாம்பை கொல்றதுல நம்ம குடும்பத்துக்கு எந்த சாபமும் பழியும் வராதுன்னா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அப்பாட, ஒரு வழியா அக்கா ஒத்துக்கிட்டா. காரியத்தை முடிங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட்னு. என்னம்மா? இப்ப அந்த பாம்பு எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி அதை வர வைப்பீங்க?
மா செண்பகம், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள்மா. நீ கையில கட்டிட்டு இருக்கிய இந்த கயிறு, அதை மட்டும் கழட்டி போடு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு தானா உன்னை தேடி வரும் பாரு. ஐயையே. ஆ, எது நான் இந்த கயிறை கழட்டுறதா? வாய்ப்பே இல்ல. என்னாலலாம் இந்த கயிறை கழட்ட முடியாது. நீங்க விபூதி அடிச்சு அதை கொல்றதுக்குள்ள அந்த பாம்பு வந்து என்ன கொன்னுட்டே போயிடும். இந்த கயிறை நான் கழட்ட மாட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இந்த கயிறு என் உயிர் மாதிரி. பாம்பு மட்டும் இல்ல, எந்த தீய சக்தியும் நான் அண்டாம இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நிம்மதியா இருக்கு. அதனால இந்த கயிறை எக்காரணத்தை கொண்டு கழட்ட மாட்டேன். நீங்க வேற ஏதாவது யோசிங்க. அப்பா என்னப்பா யோசனை இருக்க? அதான் அந்த கயிறை கட்ட மாட்டேன்னு சொல்றல, வேற எப்படி அந்த பாம்பை கொல்றது? பாம்பை இங்க வர வைக்கிறதுக்கு என்ன ஐடியா இருக்கு, அதை சொல்லுங்க. பூசாரி தான் கிழவியோட வாய்க்கட்ட நான் சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த பாம்பை நீங்க கொல்லலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் பாம்பை வர வைக்கிறதுக்கு வேற வழி எதுவும் இருக்கான்னு அவர்கிட்டயே நாம கேட்டுருவோம். கயிறை கலட்டுறேன்னு சொல்லி செண்பகத்தை நாம கட்டாயப்படுத்த வேண்டாம்ப்பா. அப்பானா அப்பாதான். அப்பாதான் எப்பவுமே கிரேட். ஓ, அப்பாதான் கிரேட்டா? உனக்காக அந்த பாம்பை கொல்ல போறதே நான் தான். இந்த ஆள் கொசு கூட அடிக்க மாட்டாரு. பாத்துக்கிறேன் அந்த பாம்பை எப்படி அடிக்கிறது. அண்ணிதான் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க அண்ணி. ஸ்னேகா, நீ இப்ப எங்க இருக்க? வீட்ல தான் இருக்காங்க அண்ணி. ஆமா, அத்தை அங்க இல்லல்ல? அம்மா உள்ள இருக்காங்க. அது சரி ஸ்னேகா, பக்கத்துல யாரும் இல்லையே? இல்ல அண்ணி, வீட்டுக்கு வெளியே நின்னுதான் பேசுறேன். அத்தை உன் பக்கத்துல இருக்காங்களோன்னு நான் பயந்து தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயமா பயந்து ஃபோன் பண்ணீங்க? ஷென்பாக்கு இப்ப எப்படி இருக்கு ஸ்னேகா? மயக்கம் தெளிஞ்சிருச்சா இல்ல அப்படியே தான் இருக்காளா? இப்போ அக்கா நார்மலா இருக்காங்க, நல்லாதான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஷென்பா நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அவ எப்படி இருக்கான்னு விசாரிக்காம நான் ரொம்ப பதட்டமாவே இருந்தேன். அம்மா தாயே எப்படியாவது ஷென்பகத்தை மீட்டு கூடன்னு நான் மனசுக்குள்ளேயே பாளையத்தம்மன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த அம்மா நான் கேட்ட வரத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டா. இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே எப்பவும் நீங்க வேண்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. அது அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. போக போக என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அத்தை நேத்து என்ன என்னென்ன பேசினாங்க தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? அம்மா கூட பேசுனீங்களா? ஆமா ஸ்னேகா, ஷென்பா எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்காக நான் உன் அண்ணனோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அந்த காலை அத்தை அட்டன் பண்ணி ஷென்பகத்துக்கு அப்படி நடந்ததுக்கு காரணமே நீதானு சொன்னாங்க. அத்தை, நீங்க கோவத்துல இருக்கீங்க, போனை என் வீட்டுக்கார்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு என் மகனுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி போனை வைக்க சொல்லிட்டாங்க. இனிமே எப்பவுமே நீ அவனுக்கு கால் பண்ணாத, இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன். என்னால என் வீட்டுக்கார் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஸ்னேகா. எப்படி அவர் இல்லாம நான் இருப்பேன்? என்ன நீ, அண்ணனும் உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும் தானே? அப்படிப்பட்டவரு எப்படி உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிருப்பாரு? நீங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணப்போ அவர் அங்க இருந்திருக்க மாட்டாரு. தெரியாம அம்மா தான் ஃபோன் எடுத்து பேசியிருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், அண்ணன் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாரு. அத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயத்த பத்தி உங்ககிட்ட நானே பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு சொல்லு ஸ்னேகா, நம்ம குடும்பத்துல அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு நாள் நேர்ல சொல்றேன் அண்ணி. நேர்ல வந்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நம்ம ஊரு பாளையத்தம்மன் கோவிலுக்கு வந்துடுறீங்களா? நான் இப்ப அங்க வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல ஸ்னேகா. நான் என் அப்பா வீட்டுல இருந்து 30 நாளைக்கு சூரிய பொங்கல் வச்சு முடிக்காம
என்னோட காலடி கூட அந்த ஊர் எல்லையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி நாங்க வந்தா நான் வேண்டிக்கிட்டு செய்றேன், அந்த வேண்டுதல் வீணா போயிடும் ஸ்னேகா. அப்புறம் இன்னும் நம்ம குடும்பத்துக்கு அப்புறம் இன்னுமே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும். வேற ஒரு இடத்துல பார்க்கலாம். நம்ம ஊர் எல்லைக்கல்லுல வாத்தியார் தோட்டம் இருக்குல்ல, நாளைக்கு நீ அங்க வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன். சரி ஓகே அண்ணி, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன். சரி ஸ்னேகா, நாளைக்கு நம்ம நேர்ல பார்த்து பேசிக்கலாம். ஓகே, நான் போனை வச்சிடுறேன். அப்பா, ஆ ம் சிவ சிவ சிவ. சாமி, உங்ககிட்ட பேசலாமா? பேசுங்க. இல்லை, வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த சூனியக்கார கேள்வியை போய் பார்க்கலான்னு சொன்னீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னீங்க. போலாமா? போலாம். அப்பா, அவர்கிட்ட கேட்கலாமா? இல்லை, போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அது உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க. இல்லை, அந்த சூனியக்கார கிழவி என் தங்கச்சியை மிரட்டி உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு அவகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அதை கேட்ட உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் அப்படி கேட்டா அப்படின்னு அந்த கிழவியை நேரில் போய் பார்த்து கேட்கலான்னு அங்கே போனேன். அந்த கிழவியை கேட்குறப்போ அந்த கிழவி இன்னும் கோபமாயி உக்ரமாயிட்டா. எனக்கும் கோபம் வந்துருச்சு. அவளுக்கு கோபம் வந்ததுனால அந்த பாம்பை கூப்பிட்டு என் மேலே ஏவி விட்டா. அந்த பாம்பு கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு போறதுனால அந்த பாம்பை அவ ஏவி விட்டு என்னை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் தான் உங்க கூட வர்றேன்ல, தைரியமா வாங்க. வாங்க சாமி. வாங்க சாமி. சாமி, இந்த கோயில்ல தான் அந்த சூனியக்கார கிழவி இருக்கா. இதுதான் அந்த முனீஸ்வரன் கோயிலா? ஆமா சாமி. நீங்க யாராவது போய் அந்த கிளவி பார்த்துட்டு வரீங்களா? ஐயோ சாமி, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நான் இங்க ஏற்கனவே வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன்னு. எனக்கு மறுபடியும் உள்ள போறதுக்கே பயமா இருக்கு சாமி. ஏன்பா, நீ தான் பெரிய தைரியசாலியாச்சே, சாமியார் தான் கூட இருக்கார்ல, நீ ஒன்னா உள்ள போ. டேய், என்னடா தெரியாம பேசுற? நான் வயசானவன். அந்த சூனியக்கார கிழவி பாம்பையோ பொண்ணையோ ஏவி விட்டுட்டா நான் எப்படா திரும்பி ஓடி வருவேன்? நீயே போடா. இப்ப புரியுதா? பயம்தான் ஒரு மனுஷனை கோழையாக்குது. அந்த தீய சக்தி தான் எங்க குடும்பத்தை வாட்டி வதைக்குதே சாமி. சரி, நானே போய் பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்கு. அப்பா, பூசாரி தான் போயிட்டாருல, நீ தான் பெரிய தைரியசாலி, நீயே சொல்லிப்பிய. போ, உள்ள போ. இருடா. என்ன இற போய. என்ன சாமி மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன கிளவி இங்க இல்லையே. அவ எங்கேயாவது வெளியில போயிருப்பா சாமி. ஒரு கெட்ட சக்தி இந்த கோயில்ல கால் வைக்கவே முடியாது. இந்த முனீஸ்வரன் சக்தி வாய்ந்தவர். அந்த கிழவி சூனியக்காரி நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் அந்த கிழவிக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. சாமி, நீங்க சொல்றபடி அந்த சூனியக்காரி கிழவிக்கு தெய்வீக சக்தி இருக்குன்னா அவ எங்க குடும்பத்துக்கு நல்லதானே செய்யணும். எதுக்கு எங்க குடும்பத்தை பழி வாங்குறாங்க? அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய், என்ன கண்டுபிடிக்கிற? என்னடா ஜென்ம விரோதிங்களா? எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என்னோட இடத்தை வேவு பாக்குறீங்களா? ஏய், இந்த முனீஸ்வரன் கோயில் ஒன்றும் உன் சொத்து இல்ல, பொது சொத்து. இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? ஏய், பா, சும்மா இருப்பா. நீ ஏப்பா பயப்படுற? அதான் சாமியார் கூட இருக்காருல்ல.
என்ன பண்ணிருதுன்னு பாப்போம். ஓ, இவன் பூசாரியா? இவன் இருக்கிற தைரியத்துல தான் இவ்ளோ துணிச்சலா என் இடத்துக்கே வந்திருக்கீங்களா? ஏய் சூனியக்கார கிழவி, இனிமே உன் பாச்சால எங்க கிட்ட பழிக்காது. சிவன் கோயில்ல இருந்து சாமியாரை கூப்பிட்டு வந்திருக்கோம். டேய், என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க? இது என் இடம்டா. இது என்னோட பூர்வ ஜென்மம். நான் வாழ்ந்த இடம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். உள்ள வர்றதுக்கு எவனுக்கு அனுமதி கிடையாது. அதுவும் குறிப்பா உன் குடும்பத்துக்கு, உன் ஆளுங்க, உன் சொந்த பந்தங்க யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஏய் கிழவி, என்ன நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க? என்ன என்ன பூர்வீக இடங்கிற? நீ என்ன போன ஜென்மத்துல இந்த இடத்துல இருந்த? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க கிழவி. செல்வம் அமைதியாடுறா. என்னத்த அமைதியா இருக்கிறது? அதான் பூசாரி பக்கத்துல இருக்காருன்னு சொன்னல, எதுக்கு அமைதியா இருக்க சொல்ற? ஏய், அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? தைரியம் வந்துருச்சா? ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்டா. இங்க பாரு, உங்ககிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு தானே இவங்களை இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். இந்த பழி வாங்குற குணத்தெல்லாம் இதோட விட்டுரு. ஏய், என்ன சொன்ன? என்னோட முடிவை நான் மாத்திக்கணுமா? என்னோட பழி தீக்கிற குணம் எப்ப தனியும் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அழியும் போதுதான். பாத்தீங்களா சுவாமி, பாத்தீங்களா எவ்வளவு தைரியமா அந்த கிழவி பேசுறான்னு? பாத்தீங்களா? எங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டாளாமே. ஏய் கிழவி, இவங்க குடும்பத்தை பழி வாங்குற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அத சொல்லு. இப்ப நீ அதெல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தகுதியான நாள் நீ கிடையாது. கிழவி, என் தகுதி பத்தி நீ பேசாத. இவங்களை ஏன் நீ பழி வாங்க நினைக்கிற? அந்த காரணத்தை சொல்லு. சொல்லலனா இங்கேயே உன்னை முடக்கி போட்டுருவேன். என்னது? என்ன முடக்கி போட்டுருவியா? இப்ப நீ என்ன கதிக்கு ஆளாக போற பாரு. டேய் நாகப்பா, ஏ மக்கா, ஏ மக்கா, ஏ மக்கா, மக்களே, இங்கிருந்து புறப்படுங்க. என்ன சாமி இவங்களை ஏதாவது பண்ணி புறப்படுங்க, புறப்படுங்க. வாடா. என்ன சாமி அது? எதுவுமே எதுவும் பண்ணலையே. பேசாதீங்க. வாடா செல்வம், வாடா. அப்பா, வாடா. நீ விடுப்பா. வாடா. வா வா. Ha 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 ha.